ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 கொஷின் கொடுத்து ஏலேருந்து பி உறவாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ என்னென்னு கொடுத்துருக்காங்க 1 2 3 7. அதே பி என்னென்னு கொடுத்துருக்காங்க 3 0 -1 7. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அது ரிலேஷன் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ஏ கிராஸ் பி எழுதணும். ஏ கிராஸ் பி எப்படி எழுதுவோம்? தெரிஞ்சது தான். ஃபஸ்ட் நம்பரோட ஃபஸ்ட் நம்பர், அதுக்கப்புறம் செகண்ட் நம்பர், இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் கம்பேர் பண்ணி எழுதணும். ஓகே, எழுதுவோமா? இப்போ 1 3 1 0 1 -1 1 7. இதே மாதிரி தான் அடுத்த நம்பர் 2க்கு. ஸோ 2 3, அதுக்கப்புறம் 2 0, அதுக்கப்புறம் 2 -1, அதுக்கப்புறம் 2 7. இதுக்கப்புறம் 3க்கு. ஸோ 3 3, ஸோ அதுக்கப்புறம் 3 0, அப்புறம் 3 -1, நெக்ஸ்ட்டு 3 7. ஸோ இது எழுதி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது, அதாவது 7 7 3, அதுக்கப்புறம் 7 0, அப்புறம் என்ன வரும் 7 -1 7 7. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி ஓவர். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் உள்ள எலமெண்ட் ஏ கிராஸ் பியில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிலேஷன். இல்லை ஒரு எலமெண்ட் கூட இல்லை அப்படின்னா அது ரிலேஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், அதில் 2 1 7 1 கொடுத்துருக்காங்க. அது ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லவே இல்லை. ஒரு எலமெண்ட் இல்லை அப்படின்னாலும் அது வந்து நாட் ரிலேஷன். ஓகே, அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2, 1 பிலாங்ஸ் டு R1. R1ல் இருக்குது, ஆனால் 2, 1 போட்டு நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பியில் இல்லை. அதனால் எனவே ஸோ ஏயிலிருந்து பி உறவு இல்லை அப்போ நம்ம எழுதி முடிச்சிடலாம். ஸோ ஏயிலிருந்து பி உறவு இல்லை, அவ்வளோதான். ஓகே, இப்போ ரெண்டாவது கொஷின் பாருங்கள். அதில் என்ன கொடுத்துருக்காங்க -1, 1. இதில் இருக்குதா 1, -1 தான் இருக்குது. அப்போது இது என்ன வரும்? உறவு இல்லை. ஸோ அதே மாதிரி தான் மேலே என்ன எழுதணுமோ அதே மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ -1, 1 பிலாங்ஸ் டு R2. ஆனால் அதே மாதிரி -1, 1, அதுக்கப்புறம் நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. எனவே ஏயிலிருந்து பி உறவு இல்லை அப்படின்னு எழுதி நம்ம முடிச்சிடலாம். ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க 2, -1 இருக்குதா? இருக்குது. ஸோ 7, 7 அதுவும் இருக்குதா? இருக்குது. அதுக்கப்புறம் 1, 3, ஸோ அதுவும் இருக்குது. இப்போ 3மே இருக்குது. அப்போது இது உறவு. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா R3 சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. அதாவது R3யில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் ஏ கிராஸ் பியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ எனவே ஏயிலிருந்து பி உறவு அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். இதே மாதிரி தான் இப்போ நாலாவது கொஷினுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ அந்த சம்மை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ 7, -1 இருக்குது, 0, 3 இல்லை. ஸோ ஒரு எலமெண்ட் இல்லைனாலே நம்ம வந்து உறவு இல்லைன்னு சொல்லிடுவோம். அப்போ நம்ம அந்த எலமெண்ட்டே எடுத்துக்கலாம். ஸோ அப்போது என்ன எழுதலாம்? ஸோ 0, 3 பிலாங்ஸ் டு R4. இதுக்கப்புறம் ஆனால் நான் ஏ கிராஸ் பியில் இல்லை, அதுக்கு நம்ம என்ன எழுதலாம்? 0, 3 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. எனவே ஏயிலிருந்து பி உறவு இல்லை. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் இங்கிலீஷில் எழுதுறாந்தா ஸோ இதே தான், இதை மட்டும் நான் எழுதி காமிக்கிறேன். அதே மாதிரி தான் 0, 3 பிலாங்ஸ் டு R4, பட் அதே மாதிரி 0, 3 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. ஸோ ஏ டு பி நாட் ரிலேஷன், அவ்வளோதான். ஸோ அப்போ ரிலேஷனுக்கு ஏ டு பி ரிலேஷன் அப்படின்னு நம்ம எழுதி முடிச்சிடலாம். இந்த நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க.